என் ஆண்டவரை நோக்கி. அப்படின்னா பிதா ஏசப்பாவை பார்த்து சொல்லி இருக்கிறாரா, சரி உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டீல, அதாவது நீ நசுக்கிட்டு வந்துட்ட அப்படின்னு. என்னன்னா பாதி வேலையை அவர் முடிச்சுட்டார். சொல்லுங்க, பாதி வேலையை அவர் முடிச்சிட்டார், மீதி வேலையை நான் செய்யணும். சொல்லுங்க, நான் உண்மைமா சொல்லுங்க, பாதி வேலையை அப்படின்னு. என்னன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி அவர் வாங்கி நம்ம கையில கொடுத்துட்டாரு. ஆமா, நம்ம வாங்கி சும்மா அப்படியே வச்சிருக்கிறோம். நான் ஒரு சிலருக்கு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்று சொல்லுவார், ரெண்டு காரியத்தை சொல்லுவார். ஒன்று பட்டயத்தையும் சொல்லுவார், சாவியும் சொல்லுவார். அப்படின்னா உங்க கையில நான் பட்டயத்தை கொடுத்த மகளே, நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கார், உங்க கையில நான் பட்டயத்தை கொடுத்த, வெட்ட வேண்டிய நேரத்தில் வெட்டுற. உங்க கையில நான் சாவியை கொடுத்த, திறக்க வேண்டிய நேரத்தில் நீ திறக்கல. அப்ப என்ன சொல்லுவார்னா, உன் பட்டயமும் துரு பிடிச்சிருச்சு, சாவியும் துரு பிடிச்சிருச்சு. ஏன்னா நீ என்ன செய்யல, அந்த சாவியை பயன்படுத்தல. நிறைய பேர் அப்படிதான். தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரம், தேவன் நமக்கு கொடுத்த வல்லமை, தேவன் நமக்கு கொடுத்ததான அபிஷேகத்தை என்ன செய்யல, பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்தாம அப்படியே முடக்கி போட்டுட்டோம். நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ யுத்தத்தில் நின்று கொண்டு இருக்கிற நம்ம கையில பட்டயம் இருக்குது, ஒருத்தர் நம்மளை வெட்ட வரா, ஐயோ வெட்ட வரா வெட்ட வரா வெட்ட வரா அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ணணும்? ஏயா உங்க கையில தான் பட்டயம் இருக்கே, எடுத்து வெட்டியா. நிறைய நேரம் அப்படிதான் விட்டுட்டோம். உள்ள வந்துட்டானே உள்ள வந்துட்டானே உள்ள வந்துட்டானே, எப்படியா உள்ள வந்தா? வெட்ட வேண்டிய நேரத்தில் வெட்டாம, பிசாசை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்காம, பிசாசும் அவனுடைய வல்லமையும் அழிக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த வெளிப்படுத்தின அந்த அபிஷேகத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. பிசாசை துரத்துங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்ப அவனை பார்த்து நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். தேவன் சொன்னாரு, பிசாசு நம்ம கண்டு ஓடுவானா, ஆனா நம்ம என்ன சொல்றோம், அவனை கண்டு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம அதிகாரத்தை பயன்படுத்த தெரியலைங்க. நம்ம இன்னைக்கு அதிகாரத்தை பயன்படுத்த தெரியல. எல்லாம் துருப்பிடிச்சு அப்படியே போட்டு கிடக்குது, அப்படியே போட்டு கிடக்குது. அதுக்கு தான் சொல்றேன், பாதி வேலையை அவர் முடிச்சுட்டாரு. சொல்லுங்க, பாதி வேலையை அவர் முடிச்சாரு, மீதி வேலையை. ஏன்னா நான் தானே பிசாசு கையில கொடுத்தேன், ஆதாம் ஏவாள் தான் இந்த பூமியை பிசாசு கையில கொடுத்தாங்க. அப்ப நம்ம தான் என்ன செய்யணும், மீட்டெடுக்கணும். அவனை அழிக்கிற அதிகாரத்தை தேவன் நம்ம கிட்ட